மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். இன்று இந்திய பங்குச்சந்தை இன்னைக்கு கிடையாது. ஸோ நாளைக்கு தான். பங்குச்சந்தைகள் பார்த்திங்கன்னா, சிங்கப்பூர் நிஃப்டி பார்த்திங்கன்னா 22,500, 600க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ புல்லிஷாகவே தான் இருக்குது. ஸோ நாளைக்கு பெரும்பாலும் நிஃப்டி பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ச்சியாக பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி இந்திய பங்குச்சந்தை 21,800, 22 பக்கம் வரும்போதெல்லாம் நீங்கள் அக்குமுலேட் பண்ணிங்கனாவே நிச்சயமாக ஒரு நல்ல ப்ராஃபிட் ஒரு ரேலி கிடைக்கும் போது ப்ராஃபிட் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நான் ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்க்குறேன். இந்த மந்த் எண்டு அதுக்கான ஒரு நல்ல ஒரு டார்கெட்டை அது நாளைக்கு ரீச் ஆயிரும். நாளைக்கு நீங்கள் 22,700, 800லாம் வரும்போது இந்த வீக்லி மந்த்லி எக்ஸ்பைரிலாம் ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க. நீங்கள் பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்க போகிறீங்க, இன்னும் ஒரு 2 மாதம் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் எண்டில் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் நல்ல ரேலி உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு சொன்னால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்குது. சரிங்களா? ஆஃப்டர் எலெக்ஷன் இப்போது இந்தியா விக்ஸ் 20, 22ல் இருக்குது. எலெக்ஷனுக்கு அப்புறம் திரும்பவும் இந்தியா விக்ஸ் 15, 10க்கு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஆக்சுவலாக நிஃப்டியோட வொலாட்டிலிட்டி கடந்த ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா 2 வருஷமாகவே ஒரு 10லேருந்து 15% தான் இருந்துகிட்ருக்கு. 20க்கு மேலெலாம் வரல. 20க்கு மேலே வர்றது எலெக்ஷன் ஃபியர்னால வந்திருக்கு. ஸோ அது முடிஞ்ச பிறகு மெதுவாக இந்தியா விக்ஸ் ரெடியூஸ் ஆகி வொலாட்டிலிட்டி கம்மியாகி ஆஸ் யூஷுவல் நார்மல் ரேஞ்சுக்கு 10, 15 ரேஞ்சுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதன் மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் புல் மார்க்கெட்டாக இருக்கும். ஆனால் மெதுவாக மேலே ஏறும். ஸோ மார்க்கெட் ரேஞ்சு கம்மியாகிறதுனால மெதுவாக மேலே ஏறும். நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எதிர்பார்க்குறது நிஃப்டி 26,500 பக்கம், 26,000 கண்டிப்பாக கிராஸ் ஆகிடும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எய்ம் இருக்குது. இங்கேருந்து ஒரு மேக்ஸிமம் இங்கேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டி பாசிட்டிவாக தான் இருக்கிறதுனால இப்போதைக்கு அது பியரிஷ் ஆகும். புட் ஆப்ஷன் வாங்குகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். அதை புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.